வயநாடு நிலச்சரிவு பேரிடர் குறித்து ஆலோசிக்க நாளை அனைத்து கட்சி கூட்டத்திற்கு கேரள அரசு அழைப்பு விடுத்திருக்கிறது. முழு விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சரவணகுமார் வழங்கிட கேட்கலாம். சரவணகுமார், வணக்கம். இது பற்றிய கூடுதல் விவரங்கள். கேரள மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவில் 160 பேர் இதுவரை உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் இன்னும் பல்வேறு இடங்களில் சடலங்களும் சடலத்தினுடைய உடல் பாகங்களும் ஆங்காங்கே மீட்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து மீட்பு பணிகள் துரிதப்படுத்தப்பட்டு முப்படைகளும் தற்பொழுது மீட்பு பணியில ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையில் அரசின் சார்பில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்ன, இன்னும் அடுத்தடுத்து எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்து ஆலோசனை செய்வதற்காக கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தலைமையில உயர்மட்ட குழு கூட்டம் தற்பொழுது திருவனந்தபுரத்திலே நடக்கிறது. இந்த உயர்மட்ட குழு கூட்டத்தில் உயர் அதிகாரிகள், அமைச்சர்கள் இந்த உயர்மட்ட குழு கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் அனைத்து கட்சி கூட்டத்திற்கு நடத்துவது தொடர்பாக முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. நாளை அனைத்து கட்சி கூட்டத்திற்கு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் அழைப்பு விடுத்திருக்கிறார். இதுல இந்த தற்பொழுது நடந்த இந்த உயர்மட்ட குழு கூட்டத்தில் மூத்த அமைச்சர்களும் அதே போன்று அரசினுடைய உயர் அதிகாரிகளும் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். வயநாடு நிலச்சரிவு தொடர்பாக மீட்பு பணிகள், நிவாரணப் பணிகள் எவ்வாறு நடந்து வருகிறது, இன்னும் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் என்ன என்பது போன்ற பல்வேறு விவகாரங்கள் இந்த வயநாடு பேரிடர் குறித்து ஆலோசிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கேரள அரசு 2 நாட்கள் துக்கம் அனுசரித்ததோடு 2 நாட்கள் வழக்கமான அரசின் பணிகள் அனைத்தையும் நிறுத்திவிட்டு அனைத்து துறைகளையும் இந்த வயநாடு பேரிடர் தொடர்பாக மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்கு ஈடுபடுத்த வேண்டும் என்ற உத்தரவிட்டிருந்தது. அனைத்து துறையும் ஒருங்கிணைந்து இந்த பணிகளை மேற்கொள்வதற்கு அறிவுறுத்தப்பட்ட நிலையில் அடுத்த கட்டமாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து இந்த உயர்மட்ட குழு கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நாளை அனைத்து கட்சி கூட்டத்திற்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது.